மனுஷரால இத முடியாததுதான். ஆனா தேவனுக்கு அரிது என்று ஒன்றுமே கிடையாது. தேவனாலே எல்லாம் கூடும். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் வித் காட் என்று சொல்லுகிறார். அவரால் எல்லாம் முடியும். யோபுவும் அதைத்தான் 42:2 பார்க்கிறோம். தேவரே, சகலத்தை நீ செய்ய வல்லவர். நீ செய்ய நினைக்கிறது ஒவ்வொன்றும் நிச்சயம் என் வாழ்விலே நடக்கும், நடைபெறும். அது தடைப்படாது என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுதே நான் அந்த குரூப்ல நான் பிரேயர் இதுல குறிப்புகளை எழுதி இருக்கும் பொழுது நான் சொன்னேன், இன்றைக்கே எழுப்புதல், இன்றைக்கே ஆண்டவர் ஹார்வெஸ்ட், இன்றைக்கே எங்கள் சபையில எங்களுடைய ஊழியங்கள்ல ஆண்டவரை இன்றைக்கே ஆத்துமாக்கள் என்று சொல்லி நம்ம நிறைவான காரியத்தை ஆண்டவரிடத்துல கேட்போம். ஒரு காரியத்தை நம்ம நிர்ணயம் பண்ணும் பொழுது அந்த காரியம் நிச்சயமாகவே நிலைவரப்படும். யோபு அதைத்தான் சொல்லுகிறார் 22வது அதிகாரத்துல, ஒரு காரியத்தை நீ நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் என்று சொல்லி உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். எந்த ஒரு காரியத்தையும் ஆயிலும் நம்ம ஒரு நல்ல டிசையரோட வரணும். ஜெபத்துக்கு வரும் பொழுது கூட நல்ல ஒரு டிசிஷனோடு அந்த காரியத்தை நம்ம டிக்ரி பண்ணும் பொழுது, அதை நிர்ணயம் பண்ணும் பொழுது அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுகிறது என்று சொல்லி ஆங்கிலத்திலே நன்றாய் இருக்கிறது, ஆம்பிளிஃபைட் கிளாசிக் வெர்ஷன்ல. அப்பொழுது ஆண்டவருடைய தயவு காண்பிக்கப்படும். அந்த வெளிச்சம் உங்க பாதையில பிரகாசிக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கும் எனக்கும் தான். நம்ம எந்த ஒரு காரியத்தையும் ஆகிலும் நன்றாய் ஒரு டிசைட் பண்ணி நல்ல ஒரு டிசையரை கொடுக்கிறவரே அவர்தான். ஆண்டவர் தம்முடைய குட் பிளஷரின் படி டிசையரையும் செய்ய உண்டாக்குகிறவரே அவர்தான் என்று சொல்லி பிலிப்பியர்ல பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு நல்ல ஒரு டிசிஷனை எடுத்து ஒரு காரியத்தை நம்ம ஸ்தாபிக்க நம்ம வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக தான் ஆண்டவர் பாதைகளில வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறத பார்க்கிறோம். நம்முடைய பாதை ஷைன் ஆகணும்னா, நம்முடைய வேஸ் எல்லாம் ஷைன் ஆகிறதுக்கு ஆண்டவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். அதனால ஆண்டவரே, உங்களுடைய வெளிச்சம் என் மேல உதித்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? எங்களுடைய பாதையில உங்களுடைய வெளிச்சம் உதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய மகிமை பிரகாசிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இருளில் இருந்து ஆண்டவர் வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்கிறார். இப்பொழுதே அறியாத ஆத்துமாக்களோ சற்று அறிந்தவர்களோ யாரா இருந்தாலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம் எங்களுடைய உள்ளங்களில ஆண்டவரே இப்பொழுதே அதிகமாய் பிரகாசிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பாதைகள்ல அல்லது பிரகாசிக்க வேண்டும் என்றாவது என்னோடு இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிறவங்க கேளுங்க. அட்லீஸ்ட் ஆண்டவரே, நான் இப்பொழுது இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட விரும்புகிறேன், ஒளியின் ராஜ்யத்துக்கு உட்பட விரும்புகிறேன் என்று சொல்லி இப்பொழுதே ஆண்டவர் உங்களை ஒளியின் ராஜ்யத்துல வைக்க விரும்புகிறார். நீங்க நரகத்துக்கு போவது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. உங்களுடைய குடும்பம் அழிக்கப்படுவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. உங்களுடைய கணவரோ அறியாத எந்த யாராயிருந்தாலும் கூட அவங்க அழிக்கப்படுவது தேவனுடைய சித்தம் அல்ல. அது தூண்டி கிரியை செய்கிறவனுடைய ஆவி. ஆண்டவர் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் ஏற்கனவே விடுதலை ஆக்கி விட்டார். எப்படி என்றால், அவர் தம்முடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால அந்த புண்ணியங்களை உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். அதனால இருள் உங்களை பற்றி கொள்ள முடியாது. மரண இருளின் திசையில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் வெளிச்சம் உதிக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. வாழ்க்கையிலும் வெளிச்சம், பாதைகளிலும் வெளிச்சம் இப்பொழுதே ஆண்டவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு ஆத்துமாவினுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் வேண்டுமோ, விடுதலை வேண்டுமோ, தேவையான ஒரு அளவு ஒரு வெளிச்சத்தின் ஆவியானவர் இப்பொழுது வீசிக்கொண்டிருக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். நீங்க எந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்றீங்களோ, ரேமாவை நீங்க இப்பொழுதே ரேமா வரும் பொழுது அந்த
ரேமாதா செயலாற்றுதலை உண்டு பண்ணுகிறது. கன்ஃபஷன் நாம் பண்ணுகிறோம். நம்முடைய வாயின் அறிக்கை, விசுவாசத்தின் அறிக்கை சுத்தமாய் இருக்க வேண்டும். சுத்த சொற்களை, நன்மையான சொற்களை, நம்மை குறித்த நன்மைகளை குறித்து மாத்திரம் நாம் பேச வேண்டும். தீமையானவைகளை நாம் பேசக்கூடாது. மரணத்தை பேசக்கூடாது. நாவின் அதிகாரத்துல மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. நம்ம எதுல பிரியப்படுறோம்? நம்ம ஜீவனை பிரியப்படணும், ஜீவனை பேசணும், நன்மையை பேசணும், நன்மையை தக்க வைத்துக் கொள்ளணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசமானது ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெல்மா இருக்கிறது. இயல்புக்கு அப்பாற்பட்ட மண்டலத்துல அற்புத ரட்சிப்பு, அற்புத சுகம், அற்புத விடுதலை என்று ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அற்புதமான ரட்சிப்பு இப்பொழுது வெளிப்படத்தக்கதாக யார் யார் இணைந்திருக்கிறாங்களோ, யார் யாருக்காக நம்முடைய மனக்கண் முன்னால இப்பொழுதும் ஜீசஸ நம்ம போக்கஸ் பண்ணி நம்முடைய மனக்கண் முன்னாலேயும் திரளான ஆத்துமாக்களை கொண்டு வருவோம். திரளான ஆத்துமாக்களை நம்ம கொண்டு வந்து, ஆண்டவரே நீர், ஆண்டவரே அப்பா, உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்க அறுவடை பண்ணுகிறது அது கிரேட்டரா இருக்க போகிறது. இப்பொழுதே அது ரெடியா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஃபெய்த் என்பது, விசுவாசம் என்பது ஃபியூச்சரையும் பாஸ்டையும் அதெல்லாம் கம் டுகெதர் இன் தி பிரசன்ட் என்று சொல்லி பார்க்கிறோம். வரும் நாட்கள்ல இப்பொழுது வரும் நாட்கள்ல அல்ல. விசுவாசம் என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றே இப்பொழுதே நம்முடைய எதிர்கால காரியங்கள் இன்னும் எல்லாவற்றையுமே அது இந்த நிகழ்காலத்துல நமக்கு வருவிக்கிறதா இருக்கிறது. அந்த அற்புதத்தை இன்றைக்கே பெர்ஃபார்ம் பண்ணுங்கப்பா, இப்பொழுதே பண்ணுங்க. உங்கள் உள்ளம் எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது? இப்படி எதிர்பார்ப்போடு அற்புத ரட்சிப்பு, அற்புத சுகம், அற்புத விடுதலையை நீங்க இப்பொழுதே, ஆண்டவரை இப்பொழுதே உங்களை நாங்க விசுவாசிக்கிறோம் என்று சொன்னா, அந்த விசுவாசம் எப்படி என்றால் இப்பொழுதே நீங்க ரிவைவல் என்று சொல்லி கேட்போமா? இப்பொழுதே உயிர்ப்பீங்க ஆண்டவரே. உமக்குள் மகிழ்ந்திருக்கும் படிக்க குடும்பங்களை உயிர்ப்பீங்க, சபைகளை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களை தந்து ஆண்டவரே திரளான ஆத்துமாக்களை நாங்க பார்க்கிறோம் அப்பா. அறுவடைக்காக விளைந்திருக்கிற அந்த விளைச்சலை நாங்க பார்க்கிறோம். எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. அறுவடைக்கு ஆட்கள் வேண்டும், ஆட்கள் வேண்டும். இன்றைக்கும் ஆண்டவர் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இப்பொழுதே அனுக்கிரக காலம் ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறார். இப்பொழுது தீர்க்கமாய் சொல்லுகிற வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை, அனுக்கிரக நேரம். இது செவி கொடுக்கிற நேரம், இது எழுப்புதலின் நேரம். நான் உங்களை உயிர்ப்பிக்கிற நேரம், இப்பொழுது விடுவிக்கிற நேரம், உங்களுக்கு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிற நேரம். இன்றே நாளை அல்ல. நாளை என்பது நம்பிக்கையை குறிக்கிறது. விசுவாசம் என்பது என்று உங்களுடைய எதிர்காலத்தின் நன்மையை பேசுங்க. இப்பொழுதே சுதந்திரித்துக் கொள்ளுங்க. எளிதாய் சுதந்திரிக்க முடியும் என்று உடனே எளிதாய் பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க ஒரு விடுதலையே. அப்பா உமக்கு நன்றி. இந்த ஜெப நேரத்தை நீங்க ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஒவ்வொரு வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவரே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் விடுதலையை நீங்க கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம். யார் இன்னும் அபிஷேகத்தின் நிறைவை ஆண்டவரை இழந்து தவிக்கிறாங்களோ, அவங்க பரிசுத்த ஆவியானவருடைய பெரும் மழையை எந்த வேளையிலும் கூட அவங்க மேல பொழிந்திருளப்படுவதை அவங்க உணர்வார்களாக, பெற்றுக்கொள்வார்களாக. அன்று வசனத்தை கேட்டவங்க மேல எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அவுட் போரிங் இருந்ததை பார்க்கிறோம். அந்த ஊற்றப்படுதல் உண்டாவதாக. யாரும் ஆண்டவரை அசட்டையா எண்ணாதபடிக்கு உங்களுடைய பிரசன்னத்தை ஆண்டவரே அப்பா, மரியாதைக்குரிய பயபக்தியோடு கூட உங்களுடைய பிரசன்னத்தை தொடர்ந்து அவங்களுடைய குடும்பங்கள்ல வரவேற்கட்டும், தக்க வைத்துக் கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா மூடி மறைத்து ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளாக, உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே நீங்க மறைத்துக் கொள்ளுகிறதற்காக நன்றி. மறைத்துக் கொள்ளுங்க, எல்லாத்தையும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே.